நல்லதே நினை, நல்லதே பேசு, நல்லதே செய், நாளும் நல்லதே நடக்கும், மேலான நிலையடைவாய் என்கின்ற பொது சிந்தனையோடு இன்றைய ஆனந்த ஆரம்ப நிகழ்வுக்குள் உங்களை அன்போடு அழைத்துச் செல்கின்றோம். நாள்தோறும் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் மகிழ்விக்கக்கூடிய அருள் நேரத்தின் மகோ உன்னதமான நிகழ்வுகளில் ஒன்றான ஆனந்த ஆரம்பத்தில் இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு ஞானம் பெற உள்ளே வெளியே. ஞானம் பெற உள்ளே வெளியே. ஆன்மீக அன்பர்களே, அண்மையிலே மகோ உன்னதமான பகவான் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய வாழ்க்கையில் வாழ்வியல் சரித்திரம், அவர் இந்த மண்ணுக்கு சொன்ன கருத்துக்கள், அவர் மக்களுக்கு உபதேசித்த அத்தனை நல்ல விஷயங்களையும் தொகுத்து நம்முடைய பாரத மண்ணில், அதுவும் தமிழ் மண்ணில் புகழ்வாய்ந்த நம்முடைய ஸ்ரீமான் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி அவர்கள் 15/11/1950 தன் கைப்பட பல்வேறு பாகங்களாக எழுதி 18/11/1950 நம்முடைய ராமகிருஷ்ண மடத்தால் வெளியிடப்பட்ட அந்த புத்தகத்தை வாசிக்கக்கூடிய வாய்ப்பு அடியேனுக்கு கிடைத்தது. என் அன்புக்குரியவர்களே, இப்படித்தான் அதில் வாழ்வியலை தொடங்குகின்றார். ஆண்டவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் ராமகிருஷ்ணர் போன்ற ஞானிகளினுடைய வாழ்வியலை நாம் சிந்திக்க முடியும். யாருடைய எழுத்துக்கோவை? ஸ்ரீமான் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி எழுதுகின்றார், ஆண்டவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே பகவான் ராமகிருஷ்ணர் போன்ற ஞானிகளுடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்க முடியும். இப்போ பகவான் ராமகிருஷ்ணரை பற்றி எடுப்பில் சொல்கிறார் பாருங்க. தர்மசாஸ்திரம் படிப்பதாலோ அல்லது சமஸ்கிருத புத்தகங்களை வாசிப்பதாலோ, எப்படி தர்மசாஸ்திரம் படிப்பதாலோ சமஸ்கிருத புத்தகங்களை மூச்சு முட்ட வாசிப்பதனாலோ அல்லது மந்திரங்கள் ஸ்லோகங்களை மணிக்கணக்காக மணிப்பிரவாள நடையில் கொட்டுவதாலோ மனிதன் ஞானம் பெறவே முடியாது. அவன் உண்மையான இறை ஞானத்தை பெறுவதற்கு அவனுடைய உள்ளே வெளியே அகமும் புறமும் ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும். அவன் ஞான மார்க்கத்தை தேட வேண்டும். இல்லை என்றால் குரங்கு கையில் கிடைத்த வித்தை போல மனிதன் வீழ்ந்து போவான் என்று ராமகிருஷ்ணர் வாழ்வியல் நெறியை தொடங்குகின்றார். அத்தோடு மட்டுமல்ல, ராமகிருஷ்ணர் இந்த மண்ணுக்கு சொன்ன பரம்பொருள் பற்றி, சமயம் பற்றி, சித்த சுத்தி பற்றி, துறவு பற்றி, இன்னும் சொல்ல போனால் தாயை பேணுவது, பிரார்த்தனை, உய்யும் வழி என்று 35 வகையான தலைப்புகளில் மகோ உன்னதமான அந்த புத்தகத்தை நீங்கள் எல்லாம் வாசிக்க வேண்டும். பகவான் எப்படி எளிய வழியை நமக்கு சொல்லித் தருகின்றார் பாருங்கள். ஞானம் பெறுவதற்கு இரவில் தோன்றக்கூடிய நட்சத்திரம் பகலில் ஒருபோதும் வருவதல்ல. இரவில் தோன்றக்கூடிய நட்சத்திரம் பகலில் ஒருபோதும் வருவதல்ல. பகலை வெளிச்சமாக்கி நம் வாழ்வை இயக்கக்கூடிய கதிரவனாகிய சூரியன் ஒருபோதும் இரவில் தோன்றுவதல்ல. பகலில் நட்சத்திரம் வரவில்லை என்பதற்காகவும் இரவுகளில் சூரியன் இல்லை என்பதற்காகவும் இவை இரண்டும் கண்ணுக்கு தெரியாத காலங்களில் இவை இல்லை என்று சொன்னால் எவ்வளவு மூடத்தனமோ, எவ்வளவு முட்டாள்தனமோ, அதுபோலத்தான் கண்ணுக்கு தெரியாத கடவுளை இல்லை என்று சொல்வது மூடத்தனத்தின் முற்றுப்புள்ளியின் தொடக்கம் என்று பகவான் ராமகிருஷ்ணர் சொல்லக்கூடிய ஒரு எளிமையான பாதையை தன் நூலில் பதிவு செய்கின்றார். பகவான் எப்படி சொல்றார் பாருங்க. நம்முடைய மனித மனங்கள் ஞானம் பெறுவதற்கு எப்படி இருக்கணும் அவர் எழுதுறாரு. ராமகிருஷ்ண பகவான், பட்டணத்தை சுற்றி பார்க்க வருகின்றவன் முதலில் வந்தவுடன் செய்வது என்ன? ஒரு விடுதியை பிடித்து அறையை தனக்கென்று ஒதுக்கி அந்த அறையில் மூட்டை முடிச்சுக்களை வைத்துவிட்டு பிறகு பகல் முழுக்க பட்டணத்தை சுற்றிவிட்டு இரவு வந்து ஓய்வெடுப்பதுதான் நிம்மதி. ஒருவேளை அவன் விடுதியை முன்பதிவு செய்யாமல், அறை எடுக்காமல் எல்லாம் சுற்றிவிட்டு விடுதிக்குள் வந்து விடுதியில் இடமில்லை என்றால் எப்படி தவிப்பானோ, அதுபோல பட்டணம் சுற்றக்கூடிய மனிதனைப் போல உலகம் சுற்றக்கூடிய பகவன் ஓய்வெடுக்கக்கூடிய
இரவு நேரத்தில் இளைப்பாறக்கூடிய இடம் இதயம், மனித இதயம். எனவே அதை அகமும் புறமும் நீங்கள் முன்பதிவு செய்யுங்கள். ஆண்டவனுக்காக சில பிரார்த்தனைகளில் எவ்வளவு நேர்த்தியா ஒரே வரியில் சொல்றார் சார். ஒரு தயிர் பாத்திரத்தை பார்க்கின்ற போது வெண்ணெய் அதற்குள் இருப்பது தெரிகின்றது. வெண்ணெய் வெண்ணெய் என்று கத்துவதால் வெண்ணெய் வெளியில் வருமா? தயிரை கடைய 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 கடையத்தான் வெண்ணெய் கிடைக்கும். அதுபோல உங்கள் இதயம் என்னும் தயிர் பாத்திரத்தை பகவானை நீங்கள் அனுசரிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்கின்ற வெண்ணெயை பெறுவதற்கு நீங்கள் வழிபாடு என்கின்ற மத்தை போட்டு கடையுங்கள் என்று உள்ளே வெளியே ஞானம் பெற சொன்ன பகவான் ராமகிருஷ்ணரை எண்ணி பார்ப்பதும், அவருடைய வாழ்வியல் சிந்தனையை பதிவு செய்த ராஜகோபாலாச்சாரியின் எழுத்தை நினைப்பதும் ஆனந்தத்தின் ஆனந்தம். மீண்டும் நாளை ஆனந்தம் தொடரும். நன்றி, வணக்கம்.